சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தை மாதத்தில் தெரிவிப்பதாக ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். தை மாதம் முழுவதுமாக மௌனம் காத்தவர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அரசியல் பண்போடு கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதை உணர்ந்ததால் பெரும் மகிழ்ச்சியோடு திமுகவில் இணைவதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டிய ஓபிஎஸ் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர் முனைப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் உறுதியாக போட்டியிடுவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவேன். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. இந்நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் எம்எல்ஏ பதவியை ஓபிஎஸ் ராஜினாமா செய்தார். தலைமை செயலகம் சென்றவர் தலைமை செயலக செயலாளர் சீனிவாசனிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி அடைய போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது அந்த கட்சியின் தோல்வி முகமாகவே பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுக முதலமைச்சரை சந்திச்சு இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது திமுகவின் தோல்வி முகமா தான் பாக்குறேன்.
ஏன்னா வந்து ஒரு இன்னொரு இடத்துல மறுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இவங்க கொடுத்துட்ட உடனே வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு சொன்னாங்கன்னா அப்ப திமுக இவரை போன்றவர்களை தான் பலம் பெறுகிறது என்ற அர்த்தமா இல்ல. சேகர்பாபுல இருந்து அண்ணன் முத்துசாமியில இருந்து கண்ணப்பன்ல இருந்து எல்லாரும் வேற அதிமுக பலத்தை தான் இன்று திமுக பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த பலத்தையும் பெற்றுதான் நாங்க இனிமே பலம் பெற வேண்டும் என்றால் திமுகவின் நிலையை தான் என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. இது திமுகவின் தோல்வி முகத்தை தான் காண்பிக்கிறது. என்னமோ ஓபிஎஸ் சேர்ந்த உடனே திமுக பலம் பெற்றதில்லை, பலவீனம் அடைந்து விட்டது. ஏனென்றால் 50 ஆண்டு காலம் ஓபிஎஸ் எந்த மாதிரி கருத்தை முன்வைத்தார்கள், எந்த மாதிரி தலைவர்கள் கிட்ட பணியாற்றினார்கள், அந்த தலைவர்கள் திமுகவை எப்படி எதிர்த்தார்கள், அந்த தலைவர்கள் எப்படி திமுக வரக்கூடாது என்று நினைத்தார்கள், அந்த தலைவர்களோட ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர். அங்க போயின உடனே இது தர்மம் ஆரம்பிக்குது, தர்மம் இது. அதுக்கப்புறம் தாய்க்கழகத்தில் அப்படின்னு சொன்னதுதான் தாய்மையே அவர் கொச்சைப்படுத்துறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா தாயாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சியில போயிட்டு தாய் கழகத்தோட நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவரின் கருத்து. பட் என்னை போன்றவர்கள் அதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற அதிமுகவை சார்ந்த சகோதரர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்களோடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கருத்து. இப்போ ஓபிஎஸ் விலகியிருக்காரு, அதே போல சசிகலா தனி கட்சி. இப்போ அடுத்தடுத்து அதிமுக இருக்கிறவங்க திமுக இணையறாங்க. நீங்க ஒரு பக்கம் திமுக இதோட தோல்வி பயத்தை காட்டுது நீங்க சொல்றீங்க, மற்றொரு புறம் அதிமுக பலவீனம் அடையதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா அதிமுகவோட அவங்களோட உள்கட்சியில அவங்களுக்கு சில பிரச்சனைகளால தான் அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போதே நாங்க பலம் பொருந்தியவர்களாக தான் இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் எங்களோட பலத்தை நாங்க நிரூபித்துட்டோம். நாங்க வந்து இன்னும் அப்படி பார்த்தா எதிர்கூட்டணி தான் இன்னும் பலவீனமா இருக்காங்க. காங்கிரஸ் கூப்பிடுறாங்களா இல்லையா? காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் நாங்க குழு அமைச்சிட்டு காத்திருக்கிறோம் கூப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு தலைவர் நாங்க தாவேகா கூட பேச ஆரம்பிச்சிட்டோம் சொல்றாங்க, ஒரு தலைவர் இல்ல திமுக கூட தான் இருக்கிறோம்ன்றாங்க. அல்ல, அவங்க தான் பலவீனமா இருக்காங்க. நாங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறும். இவர்களை போல சலசலப்பு எந்த விதத்திலும் அதை பலத்தை குலைக்காது என்பது எனது கருத்து. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கு. இங்க இந்த கூட்டணியில எப்போ தொடங்க இருக்கு? இல்ல, அது எங்க மாநில தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு நாங்கெல்லாம் முடிவு பண்ணி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடங்குவோம். பிரதமர் வரக்கூடிய நிலையில நாளைக்கு முக்கிய சந்திப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அதுக்கு அந்த கூட்டம் என்ன எங்களுக்கு நடக்கல. அது மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் போட்டியிட பாஜக திட்டமிட்டிருக்கா? நிறைய கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில இந்த மாதிரி தகவல் எல்லாமே எங்களோட பொறுப்பாளர்கள், தலைவர்கள் முடிவு செய்வாங்க. இந்த வகையில நான் ஒரு தொண்டர் தான். அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை, கதை வசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.